Hi all, Assalamu alaikum. Hope you all doing good. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இல்லை இதுக்காக பெட்டராக பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். கடைசி ஒரு காட்டியும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த வீக். இன்றைக்கி எனக்கு டே ஆஃபும் கூட அதே பெரிய ஒரு ரிலாக்ஸ் தான். என் 2 கேர்ள்ஸும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டே ஆஃபும் கூடன்றதுனால மார்னிங்கே டிசைட் பண்ணேன் ரமலானுக்காக வேண்டி இன்னுமே ப்ரிப்பரேஷன் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணலை. அதனால என்ன பண்ணேன், இன்றைக்கி புதினா சர்பத் செஞ்சு ஸ்டோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நைட்டுக்கு கூட இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கூட சிக்கன் பாய் செஞ்சிடலான்னு சொல்லி மார்னிங்கே டிசைட் பண்ணிட்டேன். இந்த மிடில் ஆஃப் த டைம் வந்து க்ளீனிங், ரமலான் டெக்கரேஷன் இதெல்லாம் இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடணும்னு சொல்லி ரமலான் டெக்கரேஷனுக்கான திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங்கே சர்பத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அதனால அதை மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி. இந்த சர்பத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே புதினா தாங்க. இந்த புதினாவில் லீஃபை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் லீவ்ஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு 1 டைம் சால்ட் எட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அது பின்னாடி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே போதும். இந்த சர்பத் செய்கிறதுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணி 1 கப் வாட்டரில் ஜஸ்ட் அப்படியே விட்டுடுங்க. ஒரு ஸ்பூன் வச்சோ எதுவுமே மிக்ஸ் பண்ண போகாதீங்க. சுகர் ஹாஃப் டிசால்வ் ஆகிட்டு பின்னாடி ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினாவை ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1.5 கப் புதினா மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கே பார்த்தா விளங்கும், அந்த புதினா அந்த சிரப்லேயே அப்படியே குக் ஆகி அந்த சிரப் கூட ஸ்லைட்டான ஒரு க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் சின்ன ஒரு லெமன் பீலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிரப் நல்லாவே திக்காகி இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்த பின்னாடி உங்களோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஃபுட் கலர், நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரீன் ஃபுட் கலரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சிரப்பை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஹாஃப் லெமன் மிக்ஸ் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக கூலாகும் வரக்காட்டியும் விட்டுடுங்க. டின்னர் செய்கிறதுக்கான டைமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த கூட நம்ம ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதனால ஸ்ட்ரைட்டாகவே கிச்சனுக்கு போயிட்டேன். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் வாட்டர் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம எப்போயுமே ஈஸ்ட்டு நம்ம வாங்கினோன்னு சொல்லி சொன்னால் அது எப்போயும் ஃப்ரிட்ஜிலே வச்சுருங்க. அது வந்து எப்போயும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும். நான் இங்கே 3.5 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அதிலிருந்து ஃப்ளாரை ரிமூவ் பண்ணி அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த ஈஸ்ட் மிக்ஸுக்கு ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணி நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் ஃப்ளார் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த ஃப்ளாரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரே டைம்லேயே போட்டு அந்த டோ வந்து ஹார்ட் பண்ணிடாதீங்க. எப்போயும் நம்ம டோ வந்து சாஃப்டாக இருக்கும்போது தான் அந்த லாஸ்ட் ரிசல்ட் கூட அதுக்கும் சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும். இது எல்லாம் நான் ஒரு 6 மினிட்ஸ் மட்டும்தான் நான் இது மெஷினை யூஸ் பண்ணி இந்த டோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ
இப்போ இந்த டோவை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம இதுக்கான ஃபில்லிங்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்காக பேனை ஹீட் பண்ணி 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இது பேஸ்ட்டாக எடுக்கலைங்க, சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் சிக்கன் பிரெஸ்ட் 500 கிராம் மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து சோல்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கம்ப்ளீட்டாக குக் ஆனது பின்னாடி ஒரு சில்லியும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாட்டரெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுது பின்னாடி நான் ஒரு 3 கப்ஸ் மாதிரி லீக்ஸ் எடுத்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே என் பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் அந்த ஷர்பத் கொடுத்தா நல்லாயிருக்கும், அது கரெக்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டிபெண்ட் ஆன் த ஸ்வீட்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி சப்ஜா சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு வாட்ரு ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி குடித்தாலே நல்லாயிருக்கும். நீங்கள் அது கூட லெமன் 2 பீஸஸ் செட் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேக்கிங் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலால் நீங்கள் ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டோவை நம்ம எடுத்துகிட்டு அந்த டோவை ஹாஃபாக 2 பால்ஸாக செப்பரேட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம டோ மேக் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான ஃப்ளாராக யூஸ் பண்ணோன்னா அங்கேயே நமக்கு ஹாஃப் சாஃப்ட் கிடச்சிருங்க. ½ சென்டிமீட்டர் திக்கில் இந்த பேஸை நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேனுக்கு நம்ம ட்ரேக்கு அது செட் ஆகிற மாதிரி இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லை. நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ட்ரேக்கு ஏற்ற மாதிரி அந்த எட்ஜெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் ஃபில்லிங்காக ஆட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக வந்துடும். நான் அதுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது ரெஸ்ட் ஆஃப் த டோவையும் நம்ம அதே மாதிரி ரோல் பண்ணி நம்ம பையை மேலால் போட்டு சீல் பண்ணி விட்டுறணும். முக்கியமாக எல்லா எட்ஜஸும் வந்து சீலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்லைட்டாக நம்ம நைஃபை வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. டீப்பாக மட்டும் போயிடாதீங்க, ஸ்லைட்டாக கட் பண்ணாலே போதும். இப்போ இதுக்கு ஒரு எக் யோக் எடுத்து 1 டீஸ்பூன் வெனிகர் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பைக்கு மேலால் அதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்கு வேணால் நான் சிசமி சீட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான், அது ஆட் பண்ணாட்டியும் பிரச்சனை. எப்பயுமே நம்ம பேக் பண்ணும்போது
ஒரு 10-15 மினிட்ஸ் ஏர்லியாகவே உங்கள் அவனை கொஞ்சம் ஹீட் பண்ண வச்சுருங்க. என்னோட சின்ன அவன்றதுனால 30 to 35 மினிட்ஸ் வந்து இது பேக் பண்ணுறதுக்கு டைம் போதுமாக இருந்தது. எப்பொழுதுமே நம்ம அவனில் பேக் பண்ணி ப்ரெட்டாக இருந்தாலும் சரி பன்னாக இருந்தாலும் ஓகே தான், அதை நம்ம பேக் பண்ணி வெளியே எடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு கிளாத் ஒன்று போட்டு அதை கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சாஃப்ட் வந்து எப்போயும் உங்களுக்கு லேட் ஆகினாலும் அந்த சாஃப்ட் இருந்துகிட்ருக்கும். ஒரு 1/2 hour ஜஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலாக வரக்காட்டியும் விட்டுட்டு நான் சர்வ் பண்ண ரெடியாக. உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும்னு நினைக்கிறேன். அதில் சாஃப்ட்னஸ் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Hope to see you soon. Stay blessed.